ஹாய் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லியோன் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு லாங் வீடியோ போகிறோம். அதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலான லியோ டேடி வந்து லீவ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் டிஷ் எங்களுக்கு செஞ்சு தர போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் அவங்களா செய்கிறாங்க, எதுக்கெல்லாம் என்னைய ஹெல்ப் கூப்பிடுறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க லியோ டேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி. சத்தம் கேட்கல. இப்போ கேட்குது. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? சிக்கன் இப்போதாம ஆரம்பிச்சிருக்கேன். சிக்கனை கழுவ போகிறேன். இந்த வந்துட்டான் ஒருத்தன் பின்னாடியே சிப்ஸை சாப்பிட்றேன்ட்டு மஞ்சள் போட்டு சிப்ஸ் கழுவுறேன். அங்கே ஒருத்தன் வந்துட்டான், இங்கே தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஓடி வந்துட்டான். க்ளீனாக கழுவணுமா? அப்புறம் இல்லை சும்மா எனக்கு என்னன்னு கழுவுனா போதுமா? அப்பெல்லாம் இந்த இஞ்சி பாதி தான் இருக்குது, மிச்சம் இஞ்சிங்க. அந்த இஞ்சி மட்டும் எனக்கு ஆக்சுவலி சீட்ஸு கட் பண்ண, வெள்ளைப்பூடு எனக்கு உரிச்சு கொடு. சரி, வேற புதினா எனக்கு கட் பண்ணி இது பண்ணி கொடு. வேற போதும், அவ்வளோதான். வெங்காயம்லாம் நீங்களே நறுக்கிடுவீங்க? வெங்காயம் மறந்துட்டேன். வெங்காயம் தோலை நான் பிரியாணி பண்ண போகிறேன். இதெல்லாம் பண்ணினாதான் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னா எதெல்லாம் அதில் அடங்கும்? இந்த நான் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னா எல்லாமே அடங்கும். விளக்குறது தவிர, விளக்குறது உரிக்கிறது தவிர. ஹெல்ப் பண்றமா நீ? எனக்கு ஹெல்ப் பண்ற நீக்கு. இந்த இருக்கு பட்டை அந்த கவர்ல இருக்கும். பட்டை எடுத்துட்டேன். பட்டை எடுத்தாச்சா? இவ்வளோ பெருசு தேவையில்ல, சின்னதா இருந்தா போதும். இது பெருசு, ரொம்ப பெருசு. இதே பாதியை உடச்சுக்கோ. ஏன் இது ஓகேவா? போதும். சரி, எவ்வளோ நேரம் ஆக்குறேன் நானும். மணி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுளுக்கு என்னமோ தாடி தேடுறாங்கடா, புதையல் வச்சிருக்காங்க. தொக்கம் டாடி என்னமா பண்றாங்க? கிராம்பு வெறும் டப்பா எடுத்து டாடி ஆட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சீரகம். எது சீரகம்? இது சீரகமா? சோம்பு. அது என்னது? வெந்தயம். பிரியாணி இலை ஒன்று. மெட்ராஸ் சமையலா? மெட்ராஸ்கே சமையல். 2 நட்சத்திர சோம்பு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? சாவித்திரி இல்லைங்க எங்களுக்கு. ஏங்க சாவித்திரி எங்கே கிடைக்கும்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுறீங்க? 4 கிராம்பா? ஏங்க வெயிட் பண்ண. இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் ஓடுது? 3 மட்டும் போடு. அவங்க குவான்டிட்டியோட நம்ம கம்மியாக தான் செய்கிறோம். அவங்க குவான்டிட்டியோட நம்ம கம்மியாக தான் செய்கிறோம். கம்மியாக போடு. அதுவும் ஸ்டெஃபி கேட்க மாட்டேங்குது. 2 டீஸ்பூன் மல்லி. ஆக போகிறோன்னு தெரியல. டீ வேணும், டீ போடு. டீ போடவா? ஆமா, அதான் டீ ஸ்பூனுங்க. ஸ்பூன் தான் இங்க எடுத்துப்பேன். என்னம்மா நல்லா செய்யுங்க சொல்லு. நல்லா செய்றேன். இந்த இதுல 2 டீஸ்பூன் போடவா? இந்த இதுல 2 ஸ்பூன் போடவா? போடுங்க. அழுதியா? அடுப்பு பத்த வச்சாச்சா? 2 பத்த வச்சாச்சுல. சீரகம் தானே இது? சோம்பு. ஒரு சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகமும் இன்னொரு ஸ்பூன் சோம்பும் போடுவாங்க. சீரகம் அங்க இருக்கு. என்ன போடுறீங்க? 2 டீஸ்பூன் சீரகம். 1 கரெக்டா போடுங்க. 1 தான் சொன்னாங்க. 1 டீஸ்பூன் மிளகு. ஒரு பாக்கெட். வேமா போடணும். அது போட்டதெல்லாம் கருகிரும் போல. கருகவே கூடாது. எதை வச்சுல கிண்ட? மென்டல் குஸ்கா. எதை வச்சுல கிண்ட? ஓ கடவுளே. இந்தா போடு சோம்பு. மறுபடியும் சீரகத்தை போட போறேன். போட்டாச்சுங்க. பாஸ் பண்ணு. ஓடிரும், வீடியோ ஓடிரும். இது வந்து ஒரு மிக்ஸி ஜார். புச்சு மிதமான என்ன சில்லுன்னு இருக்கா? எரியுதிரி மாலா, அந்த ஏசி ஆன் பண்ணி விடு. குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா?
இப்படிதான் இருக்கும் கிச்சனில் வேலை பார்க்குறவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்கம்மா டாடி? மியூசிக் போட்டுட்டு இருக்காங்களா? ஸ்மெல் வந்துச்சா இல்லையா? நல்லா மாட்டையை வச்சு பாரு உள்ள. ஸ்மெல் அங்கே தான் வருது. வரணும், இங்கே வரைக்கும் வரணும். இல்லை நீ கொஞ்சம் குட்டியாவது இவனை தூக்கி வச்சுக்கிட்டே பண்ணு. பாவம்ல. போடுவோமா? ஒன்றும் வரலப்பா. உனக்கு எதுவும் வருதுன்னா சொல்லு, ஆஃப் பண்ணி. வருது ஸ்மெல் வருது. சரி, ஜாரை கொண்டு வா. இந்தாங்க கடவரே, பிள்ளை பத்திரம், மண்டை பத்திரம். வரி அம்மாட்ட இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா? என்னப்பா போடுங்க. கையில் தூக்கிக்கிட்டே மிக்ஸி அடிப்பேன்னு இப்போ டாடி பண்ண போகிறாங்க. ஏய் பிடிச்சிக்கிட்டு அடிக்கணும், பறந்துடும். அம்பி தொட்டுறாமா? இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துல மாத்திரு. ஓப்பன். இருளே எங்க எடுத்தியா? நல்லா இருக்கு. என்னாலே காலில் விழுந்துட்டு இருக்க? அடிச்சத அது இருக்கட்டும். டைரக்டா அதுல போட்டுருங்க. பாப்பா தயவு செஞ்சு நான் சொல்றதை செய்ய. நீ எனக்கு ஏய் நீ தானே செஞ்சு தரேன், என்ன சொன்னதை செய்ய. நீ இஞ்சி இது பண்ணி கொடு. இஞ்சி இஞ்சி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு. என்னென்ன போட்ட? இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா மல்லி 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 இலை. மல்லி லைட்டாக கழுவிட்டு போடுங்க. போதுமா? அது ஃப்ரீ பண்ணி தரேன் இந்த இடத்த. புதினா அதில் போட்ட மாதிரியே தெரியலையே. பன்னீர் சோடாவில் போட போறியா? சொல்லலை. அந்த அக்கா சொன்னது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு கருவேப்பிலைங்கிற மல்லி, அப்புறம் என்னது பச்சை மிளகாய், இஞ்சி, இதாவில் பூண்டு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோ. பால் ஊற்றிக்கிறியா? காஃபி டீ அரைச்சிருமா? இப்போ அரைச்சிருமா? அரைக்கணும், இல்லாட்டினா உன்னைய ஏற்றி உட்கார வச்சிருக்கேன் அதில். இப்போ எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டு டேரெக்டாக நீ சிக்கன்லேயே போட்டலாம். இருமா, ப்ராப்பராக போகணும். அந்த அக்கா ஏதோ சொல்லுதுல. ஓ, இதை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும், அதை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும், அப்புறம் கிண்ணத்துல இருந்து எடுத்து அந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஒன்றும் இல்லை, பல்லு இருக்கு, நம்ம கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இஞ்சியை கடிச்சு சாப்பிடுவியா? இந்த இஞ்சி உனக்கு வைப்பேன் நான் சாப்பிட்டு செஞ்சதுக்கப்புறம். தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா வை, வச்சிருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ சாப்பிடாம குடோன்லேயே இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு தடவை கழுவுனியா? நான் ஒரு தடவை, நான் வேற ஒரு தடவை கழுவுனேன். சிக்கனில் முடியாதுப்பா. நெக்ஸ்ட் என்ன போடுறது? மஞ்சள் தூள். என் கையை தள்ளி விட்டாதான் போட முடியுமா? அங்கே தான் இருக்கும், அங்கே இருக்கும். கையை பாரு, கையை பாரு, என் கையை பாரு பைத்தியம். இன்னும் கொஞ்சம் போடு. போதும் போதும். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும் 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 போதும். தயிர் தயிர் சொல்லலை, எல்லாத்தையும் நீ செய்ய மாட்டேன், என்னையே தான் செய்ய சொல்லுவேன்னு. குண்டு பையன் நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தராங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஆஃபீஸ் கால் வந்துருச்சு. போதுமா? போதுமா? நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுவோம், எப்படினாலும் தயிர் வெங்காயத்துக்கு வேணும், போடுவோம். இப்போதான் கிண்டி விட்டு வந்து உட்காந்தே. எங்கே கறி இருக்கு? இப்படிதானே ஆகணும்னா? இப்படிதான் ஆகணும். கருகிடுச்சுன்னு அப்படிதான் சொல்லுவேன். சரி, போய் உட்காரவா? வேலையை பார்க்கவா? பக்கத்துல நில்லு. பக்கத்துல நிற்கவா? வெங்காயம் வெட்ட வேணாமா? வெட்டுப்போம். லியோ பேபி இங்கே வந்துருவோம், பரவாயில்லையா? அப்படி வா வலிக்கு. தயிர் வெங்காயத்துக்கு வெட்டிட்டேன்ப்பா. எத்தனைப்பா? 1:30 தான் செய்ய ஆரம்பிப்பேன் சாப்பாடு. சரி, அது வரைக்கும் வெங்காயமாவது போட்டு வைங்க, ஊறும் நல்லா. இல்லை நீ செய்யல, வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டேன். சின்ன சின்னதாக வெட்டினா நல்லா ஊறும்னு தான் சின்னதாக வெட்டினேன். வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டேன், தயிரை ஊற்றுனா வேலையே முடிஞ்சிச்சு. தயிர் வெங்காயம் நான் தான் வச்சுருக்கேன். பெரிய இந்த டிஷ்ஷு தயிர் வெங்காயம் ஒரே அறுத்து தள்ளிட்டேன்.
எதுக்கு தேவைப்படும்? வச்சுப்போம். அந்த அக்கா பாட்டுக்கு தயிரை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்படின்ட்டாங்கன்னா சரி, இந்த அக்கா சொன்ன பேச்சு கேட்குறா. ஸ்டெஃபியில் பேர் இப்போ சொல்ல பேச்சு கேட்டுதானே. எல்லாம் பேசாதே, இப்போ சும்மாவே பொண்டாட்டி தாசன்றாங்க. இங்க பாரு, தெரிக்க விடலாமா என்ன? நான் சமைச்சேங்கிறதுக்கு ஆதாரம் இதுதானே இந்த இடம் இருக்கிற நிலமை. நிறையா இருந்தால் நல்லா இருக்கும். போதும் போதும், பாதி போடு. அதில் போகிறேன். செஃப்பாலாம் மாற மாட்டேன். எனக்கு ஏதோ லீவு போட்டிருக்கேங்கிறதுனால செஞ்சு சமைச்சு கொடுக்குறேன் உனக்கு. சத்தமாக தான் பேசேன். எனக்கு வேர்க்குது, துண்டு எடுத்துட்டு தொடச்சு விடு. ஏன் நான் வேலை செய்யும் போது எனக்கு யார் தொடச்சு விடுறாடே? இருக்க மாட்டேன். இப்போ நான் வேலை செய்யறப்ப நீ இருக்கிறீங்களா? நீ இருக்கும்போது நீ கிச்சனுக்குள்ள கூட வந்து நிற்க மாட்டேன் எனக்கு துணைக்கு. போதுமா? போலாமா? அடுத்து தம்பி தூங்க வச்சிடவா? இல்லை எதுவும் வேலை இருக்கா எனக்கு? சரி, தூங்க வச்சு 1 மணி நேரம் திரும்ப ஆரம்பிப்போம். ஓகே, பாய். இப்போ என்னத்த மறந்த? போடுப்பா, சாப்பிடுவோம், ஃபுல்லாக பாத்ரூமில் உட்காருவோம், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். எதனால? லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டோம், ஏதோ ஒன்று நம்ம மறக்கணும். அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம நெய் மறந்துட்டேன். நீ வாங்குறதுக்கு மறந்துட்டேன். நீ ஒன்று தான் கேட்குறியா? போய் வெங்காயத்தை மட்டும் இது பண்ணி எடு, நான் போய் நெய் ஏய் வந்து பண்ணு பக்கி. போட்டு வை பாப்பா, நான் வரேன். இது ஒன்று தான், நீ இந்த ஒரு ஹெல்ப் தான் என்கிட்ட கேட்குற. வெங்காயத்தை அனுப்பி வை. குண்டு பயலே. வந்துட்டீங்களா அங்கிள்? என்ன அங்கிள் ஜாலியாக வரீங்க? அங்கிள் நெய் வாங்கிட்டு வந்துட்டாரு. போடாங்க போல. என்னப்பா டாடி வம்புழுக்கிறாங்களா? டாடி வம்புழுக்கிறாங்களா? என்ன பண்ணலாம் டாடிய? அடி போடவா? என்னடா இனிமேல் நான் என் வாழ்க்கையில லீவே போட மாட்டேன்டா, ஞாபகத்தில் வச்சுக்கூடா. 1 மணி நேரம் ஆகல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:30க்கு 12:30 வரைக்கும். சரி, 1 மணி நேரம் போதும். பசிக்காதா? அவனுக்கு தூங்கணுமாமா? தூங்கணுமா? எப்படி தூங்குவ? எப்படி தூங்குவ? ஓ அப்படி தூங்குவ. கண்ணமுடி பூச்சண்டி வந்துடும். கண்ணமுடி கண்ணமுடி பூச்சண்டி கூடவா? ரூமுக்கு போ. டென்ஷன் ஆக்குறீங்க. இப்போ படுத்து ரூமுக்கு. நீ தூங்குறதுக்கு அம்மா உனக்கு. ஏய், நீ தூங்குறதுக்கு அம்மா உனக்கு. ஐயோ கதறுதே பிள்ளை. சரி வா போலாம், தூங்க. ஓடு போங்க, ரூமுக்கு போங்க. சொல்ற மாதிரி தான் ஓடுறான் 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 ஓடுறான். இந்த ஸ்பைசஸ் அந்த எண்ணெயில் போடணுமா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஸ்மெல்லே வருது. இப்போ அப்படியே போடுப்பா. தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. இது கழுவி ஊற போட்டியா இல்லை அப்படியே ஊற போட்டிருக்கியா அரிசியை? கழுவிடலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? 10 to 12 கப்ஸ். வெடிச்சு வெளியே ஓடுறாங்க. ஆமாம் ஆமாம், எடுத்து உள்ளே போட்டு. சும்மா கையை விட்டு எடுப்பான், ஒன்றும் ஆகாது, குளுக்குளுன்னு இருக்கும். கிராம்பு வெடிச்சிச்சான், அதனால ஒன்று போட்டுட்டேன். அவங்க போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டாங்க. அது கிண்டிட்டு தண்ணி ஊற்றினாங்க. சரி, 10 to 12 எதுக்கு வடிகட்ட போகிறேன்? சோறு ஆனாலே வடிகட்டி தானே எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், 1.5 போதும். வேணாம், பத்தாது. இன்னும் வடிகட்டி தானே எடுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா இல்லை. கடவுளே, 1:30 ஆயிடுச்சு தெரியுமா மணி? இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் கடவுளே. தண்ணி இதுதான் அதுக்குரிய இதுதான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக சுடணுமா கொதிக்கணுமா? லைட்டாக சுடணும். ஓகே. என்ன எடுக்கிறதுக்குள்ள டபக்குன்னு போட்டேன். அவ்வளோதான், அப்படிதான் கண்டுபிடிக்கும். உப்பு போட்டாச்சு, கரெக்டாக இருக்கும் இந்த அரிசிக்கு. சரி, கொதி 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 கொதின்னு கொதிக்கணும். எப்படி 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 தெரிச்சிடாம கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி. போட்டாச்சு. ஏன் ஜாலியா இருக்கு? 7 நிமிஷம் கரெக்டா சின்னதா வச்சு 7 நிமிஷம். ஒன்று 37 அப்படின்னா 44. 1:44. ஓகே, 1:45 வச்சுக்கோ. நான் தான் வளர்க்கணும்.
எல்லாத்தையும் நான் தான் கட் பண்ணி கொடுக்கணும். இந்த சிங்க் இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். எல்லாத்தையும் இவன் விளக்குறான். ஓ இந்த ஒரு வேலையாச்சும் உருப்படியா பண்ணு. விளக்குறத ஒழுங்கா விளக்கு. விளக்குறத ஒழுங்கா விளக்கு. போடுவேன். கொதிக்குது சாமி. கொதிக்குது 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 கொதிக்குது. இன்னும் 2 நிமிஷம் வேகணும். கொதிக்குதா? அப்படி கொதிக்குதா? இப்ப கரண்டியில இருக்க போற அப்படியே தொகுத்து கொட்டுவிலே இருக்குல்ல உன் போன்ல. நம்ம போனை மாத்திக்கிருவோம். நான் போன் வாங்கதான். எனக்கு பேட்டரி போயிருச்சு. பேட்டரி போச்சு மீன்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. நான் போனை மாத்த தான் போறேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம். 2 மாசம் ஒழுங்கா வேஸ்ட் பண்ணாம அரிசி வேஸ்ட் பண்ணாம மாதிரி இத வேஸ்ட் பண்ணிராத. நான் வேஸ்ட் பண்ண கூடாது. நீ தான் வளைச்சு போடு. 2 மாசத்துல எப்படியும் போனை மாத்திடுவேன். செம்ம கிளாரிட்டியா இருக்கு. என்ன கையில அழிச்சு போடுன்ட்டு நீ என்ன இதே மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டாள்தனமான வேலையிலலாம் நான் ஈடுபட மாட்டேன். செஃப் என்ன பண்றீங்க சொல்லிட்டே செய்யுங்க செஃப். 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஒன்னு போட்டுக்கிட்டியா? என்னடி என்ன ஒண்ணு ஆயில். ஓயிலா? ஸ்மெல்லு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு நாள் கிச்சன் க்ளீன் பண்ணி வீடியோ போடுவோம். என்ன அது நீ க்ளீன் பண்ணுவியா? நான் வீடியோ எடுப்பேன். செம்ம ஸ்மெல்லு டாடி. சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு. போடு போடு. இருடி பயமா இருக்கு. போடு போடு. சிம்ல வச்சா தெரியல. அப்பா அந்த அக்கா இதுல சிம்ல வைக்க சொல்லல. 15 minutes. ஓகேவா? 15 minutes ரெஸ்டா? ஓகே. சிக்கன் கிரேவி வந்து நல்லா வெந்திருக்கு பாரு. ஆமா. கையிடு. உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? எப்படி இருந்தாலும் சாப்பிடு. கிரேவி தனியா எடுத்துக்கணுமா? அதுல இருக்க கிரேவி மட்டும். கிரேவி வருவேனாங்க அப்புறம் நானா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா? குட் கேர்ள். இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கிரேவி மட்டும் எடுத்து லைட்டா இழுத்துதுல வை. வை. 2 கரண்டி. மெயின் மேட்ருக்கு போயாச்சா? ஃபாஸ்டா பண்ணுங்கப்பா. பசிக்குது எனக்கு. கவனம். சாப்பாடு ஒரு லேயர் போடணுமா? அதை ஈவனா இது பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கீழே சிந்தாதீங்கப்பா. சாப்பாடு பத்தாது எனக்கு. ஓகே. போதும். பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்துச்சு. இது கை கால் ஓட மாட்டேங்குது தானே. கிரேவி கொஞ்சம். அவங்க அப்படியே பவுலோட சேர்த்து ஊற்றினாலும் நீ பவுலோட சேர்த்து ஊற்றுற. அவங்க வந்து இப்போ கரண்டியில் எடுத்து ஊற்றிருந்தாங்கன்னா நீ கரண்டியில் எடுத்து ஊற்றிருப்ப. கரெக்டா? ஏதாச்சும் டேஸ்ட் மாறிச்சு அந்த அக்கா வீடியோல போய் கமெண்ட் போட்டுருவேன். கீ ஸ்மெல் இன்னைக்கு சூப்பரா ஒரு என்னப்பா. போதும்பா. கீ ஸ்மெல் நிறைய வந்து தம்பி சாப்பிட மாட்டான். அவ்வளவுதான். தண்ணி ஊற்றணுமே. லைட்டா தண்ணி ஊற்றி போய் தூங்க வச்சுட்டு வரேன். அப்பா ஒரு நிமிஷம் வா. அந்த தண்ணிய தம்பிக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சரியான வீட்டா இருக்கு. போதும். தம் போட்டாச்சு. இதை 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். தம் போட்ட நேரத்துல இந்த மொட்டையனை எந்திரிச்சிட்டான். லியோமா 1 hour கூட தூங்கல. ஏ பிரியாணி சாப்பிடுவோமா? பிரியாணி ரெடி ஆயிரும் 15 minutesல. ஓகே இப்ப ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கேம் போடு பாப்பா. ஃப்ரண்ட் கேம் தான் இது மாதிரி ஆயிடும். சரி இருக்கட்டும். கொஞ்சம் இதாகட்டும். ஆனா அப்ப சைடுல இருந்து வருது பாரு ஸ்டீம். எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன? இந்த தண்ணி தட்டு கழுவணும்ல. பெரிய தட்டு எடுத்துக்கலாமா? ஆமா. ஓகே. கறி தானே இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஓகே
ஆமாம் கழுவி வச்சிருக்கேனோ மறந்துச்சேன். ஏய் இப்போதான் கழுவுனேன், திரும்ப எடுத்துக்கா. கொழுப்பு. அப்படிதானே. என்ன ஆனியன்? கேர்ட் ஆனியன். உனக்கு மட்டும் தானே தட்டு எடுத்துட்டு இருக்க? இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு தரப்பாங்க. ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். என்னப்பா பிரியாணி எவே காணோம்? லைட்டாக ஒரு தடவை வேணா கிண்டி விடு. கிண்டலாம் கூடாது. இந்த ஒயிட் ரைஸு எல்லோ ரைஸ் அப்படி தெரியணுமா? இன்னைக்கு ஒரு பொடி. சூப்பர் சூப்பர். என்ன பிரியாணி? ஹைதராபாத் பிரியாணியா? போதும்பா. என்ன கைதி படத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வைக்க போறியா? வெளியில லைட்டாக இது பிடிச்சிருச்சு. அதுக்கு தான் மனைவி பேச்ச கேளுன்னு சொல்றது. யம்மி யம்மி யம்மி. என்ன சொன்ன? பார்க்க வேணாமா? டேஸ்ட் நான் தானே பார்க்கணும். நீ தான் பார்க்கணும். நான் தான் ஓட்டிட போறேன். கை வச்சுக்கோ. சாப்பிட உட்காந்துச்சு. பிரியாணி எல்லாம் ரெடி. சிக்கன் செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்க, தம்பிக்கு சாப்பிட்றதுக்காக பிச்சு போடுறேன். சூப்பராக வெந்திருக்கு. இந்த பையன் கத்துறான். நாங்கள் இன்னைக்கு ஹைதராபாத் பிரியாணி ஒரு புடி பிடிக்க போகிறோம். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.